இன்னைக்கு எம்ஜிஆர் பிறந்த நாளுங்கிறதுனால இன்னைக்கு முதற்கட்ட வாக்குறுதிகளை அறிவிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு 5 வாக்குறுதிகளை அதிமுகல இருந்து அறிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அதை பிரஸ் மீட் வச்சு அறிவிச்சிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல் வாக்குறுதியா குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை பேர் சொல்லி என்னன்னா, பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓஹோ, இவங்க 1000 ரூபாய் கொடுத்தது அவர் வந்து 2000 ஆக்குறாரு. ஆமா, ஆக்குறாரு. அது மட்டும் இல்லாம மகளிருக்கு மட்டும் கட்டணம் இல்லா பேருந்துன்னா அது எப்படி சரியா இருக்கும்? ஆண்களுக்கும் நகர பேருந்துல கட்டணம் வசூலிக்க மாட்டேன், நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா ஃப்ரீ பஸ் தான், எல்லாமே ஃப்ரீ தாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்குதான் வந்து பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க, மகளிருக்கு கொடுக்குறாங்க, ஒரு நியாயம் இருக்கு, அதுக்கு ஏகப்பட்ட செலவாகுது, போக்குவரத்து துறையில ஏகப்பட்ட கடன் சுமை இருக்கு, இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே வந்து நீங்க பஸ்ஸை ஃப்ரீயா விட்டுட்டு எப்படி போக்குவரத்து கழகத்தை நடத்துவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, திமுகவுக்கு திறமை இல்லை, எங்களுக்கு திறமை இருக்கு, அதனால நாங்க நடத்திடுவோம் அப்படிங்கிறாரு தவிர எப்படி நடத்த போறோம்னு அவர் சொல்லல. அதே மாதிரி வந்து இந்த இதையுமே கேட்டாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறப்ப கடன் சுமைன்னு நீங்களாம் சொல்றீங்க, 2000 ரூபாய்னா கடன் சுமை அதிகரிச்சிருமே அப்படின்னு கேட்டா அதுக்கும் அதுதான் சொல்றாரு, நிர்வாக திறமை இல்ல திமுக காரங்கிட்ட, நாங்க கொரோனா காலத்திலே வருவாய் இல்லாம ஆட்சி நடத்தினவங்க, நாங்க அதெல்லாம் பண்ணிடுவோங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பேருந்து வந்து இலவசமா கொடுக்கறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான், பேருந்து பயணம். ஏன்னா எந்த நாட்டுல வந்து பேருந்து கட்டணம் அப்படிங்கிறது குறைவா இருக்கும், அங்க வளர்ச்சி அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம். இந்த எண்ணெல்லாம் நல்ல எண்ணம் தான், ஆனா அதை செயல்படுத்துறதுல இருக்கிற பிரச்சனையை வந்து யோசிச்சு பண்றாங்களான்னு தெரியல. ஏன்னா போக்குவரத்து கழகத்துல திமுக ஆட்சின்னு இல்ல, அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தே நிறைய பேருக்கு பென்ஷன் வரல, அந்த செட்டில்மெண்ட் பணமே வரல, டிஏ கூட இன்னும் நிறைய கிடைக்காத போக்குவரத்து ஊழியர்கள்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வச்சுக்கிட்டு நீங்க இதை கொண்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வேலிடான ரீசன் இருக்கணும்ல. ஆமா, போக்குவரத்து அந்த துறையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை தாண்டி அந்த பேருந்துகள்லயும் நிறைய பிரச்சனை இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. சரி, அதுக்கப்புறம் 3வது வாக்குறுதிக்கு வருவோம். அது வந்து வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அம்மா இல்லம் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று அறிவிச்சிருக்காரு. அதுல வந்து கிராமப்புறங்கள்ல வீடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு அரசே நிலம் கையகப்படுத்தி அதுல ஒரு கான்கிரீட் வீடு கட்டி தருவாங்களாம். நகர்ப்புறத்துல வீடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கட்டி விட்டு அதுல வந்து அவங்களுக்கு வீடு கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வேற பேர் வச்சு சொல்றாருன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. மோடி வீடு கட்டும் திட்டம்லாம் இருக்கு, அந்த பிரதான் மந்திரி இதெல்லாம் இருக்கு. அதனால அது வந்து புதுசா வந்து அது ஒரு தொகை வாங்குறாங்க, 1 லட்சமோ 1.5 லட்சமோ வாங்குறாங்க, அதுவும் கிடையாதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. முழுவதுமா இலவசம்ங்கிற மாதிரி எடப்பாடி வந்து அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா மத்திய அரசு வந்து அதிகரிச்சிருக்காங்க, அதை நாங்க 150 நாளா அதிகரிப்போம் அப்படிங்கிறது ஒரு வாக்குறுதியா சொல்லியிருக்காரு. 5வது வாக்குறுதியா என்ன சொல்றாருன்னா, இந்த 25,000 ரூபாய் மானியம் கொடுத்து 5 லட்சம் மகளிருக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு, வண்டி வாங்கி கொடுப்போம். ஓஹோ, இவ்வளவு சொல்லியிருக்காரு. ஆனா என்னன்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, போட்டா போட்டியா தான் ஃபீல் ஆகுது. நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம்.